நான் ஜம்முன்னு இருக்கேன். நீ எப்படி இருக்கிற? நானும் தான் ஜம்முன்னு இருக்கேன். ரொம்ப அதிசயமா இருக்குதுப்பா. என்ன அம்மாவாசையில கூட அந்த சந்திரனை பார்த்தலாம் போல இருக்குது. பௌர்ணமி இன்னைக்கு இந்த சந்திராவை பார்க்க முடியலையே. என்ன விஷயம்? எதுக்கு அடி போடுற? இல்ல பாவம், ரொம்ப நாளா நீயும் தான் அடுப்பாங்கரையில அடப்பட்டு கிடக்குறியே. என்ன நீ கம்பெனி பக்கமா வர மாட்டாங்கிற? கம்பெனில எனக்கு என்ன வேலை? பஸ் பார்த்தது இல்லையே நீ? ஐயே, பஸ் என்ன கப்பல வேடிக்கை பாக்குறதுக்கு? பெரிய அதிசயத்தை சொல்ல இருப்பான். பொம்பளை வண்டி ஓட்டுறா பத்தியா? அவ என்ன பண்ணல? ராக்கெட்லயே ஏறது பொம்பளை தான், உலகத்தையே சுத்துறா. கிட்டா, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இப்படியா ஓட்டுவேன்? நான் ஓட்டினா வண்டி தலைகீழ போகுமே. அப்படியா? கிட்டா எனக்கு கொஞ்சம் கார் ஓட்ட சொல்லி கொடு. கார் ஓட்ட உனக்கு சொல்லி கொடுக்காமையா? கண்டிப்பா சொல்லி தரேன். காரா? நான் யாரு? காரோட வர்றேன் பாரு. அப்படியா? கொஞ்சம் உதவி செய்யுங்க. என்ன விஷயம்? ரிப்பேருக்கு விட்டு அந்த வண்டியை கிட்ட எடுத்துட்டு போறானே, எங்கேயாவது போய் மோதிடுவான். தயவு செய்யுங்க. சரி உட்காரு. சரி, எப்படி பாத்தியா? நல்லா இருக்கியா? எவ்வளவு நல்லா இருக்கு. எப்படி போகுது வண்டி? நல்லா போகுது. நான் கொஞ்சம் ஓட்டுறேன். கொஞ்சம் இரு, அதுக்குள்ள அளவு அவசரப்படுறேன். எனக்கே தெரியல. தெரியலையா? வேற வண்டியில ஓட்டி இருக்குன்னு சொன்னீனே. நான் மாத்திரம் ஓட்டிட்டு இருக்கேன், நீயும் ஓட்டி பழகு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி ஓட்டுறது? நான் மாத்திரம் என்ன புரிஞ்சுக்கிட்டா ஓட்டிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல, இதை புடி. வா கிட்ட வா. அப்படி கிட்டா, ரோட்ல யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா? ஒண்ணும் கவலையே படாத, கண்ணை மூடிக்க, உடனே கிராஸ் பண்ணிடுவேன். என்ன இல்ல, சரிங்க புடி. கிட்டா ரோட்லயும் போக்கிட்டா, ஏதோ பள்ளத்துல போற மாதிரி இருக்கு. இதுக்கே பயப்படுறிய? இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்து அடிச்சதுன்னா மேல போவோம். அப்ப பாரு, ஜிம்முன்னு இருக்கும். ஐயோ, உன்னை நம்பி வந்தனே. ஏதோ மோட்டர் பைக் வர மாதிரி இருக்குன்னு வளராத. யாரோ பம்பு செட்டை வச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு தண்ணி அரைச்சிட்டு இருக்கிறோம். நீதான் வளர. மோட்டர் பைக் தான் பின்னால வருது. இப்ப நிறுத்த மாதிரியா இல்லையா? எப்படி நிறுத்தின? பிரேக் கிடைச்சிருச்சா? யாரு மேலயும் மோதி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன செய்வேன்? என்ன அந்த மோட்டார் பைக்காரன் போயிட்டானா பாரு. என்ன வண்டியா இது? போயா, மறுபடியும் எங்க நிறுத்துறேன்? இந்த மோட்டார் பைக்காரன் திரும்பி வராம போகுது. ஏன்னு நாம போகும்போது அந்த டென்ட் இங்கேயே இருந்தது, இப்ப எப்படி அங்க போச்சு? போயிட்டா போடுங்க. எங்க வர? முதலாளி வந்திருக்காரு. யமனேரியா.
நான் இப்ப என்ன செய்வேன்? ஓடிடு இந்த பையன் அடிச்சுக்க. என்ன வண்டி விட்டு இருக்க ஆளை காணா? என்ன எல்லாம் ஒரே குதிரை இருக்க? ஒருவேளை வண்டி தானே வந்துருச்சேன். இல்ல ஆள் எடுத்து வரும்போது நான் நேரம் பார்த்தேன். அப்ப ஆளு தப்பிச்சுட்டு போயிருக்கான். இது எப்படி முடியும்? நம்ம பின்னாலே வரமே. எங்க ஓடுற? இல்ல ஐயா என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் வண்டி எடுத்துட்டு வர மாட்டேன். முதல்ல கையை கூட. எதுக்க கையே? ஆமா இந்த வண்டி ஓடாம கிடந்த வண்டி எப்படியா ஓட்டுன? ஓடாத வண்டியா? ஆமா. என்னையா நீ எப்பயா சொல்ற? நான் ஆளை வேற கோட்டை விட்டுட்டு காயிலாங்கட வண்டி அது. ஆமாப்பா இந்த சனியில ஒளிச்சு கட்டலாம்னு ஒருத்தனுக்கு விலை பேசி வச்சிருந்தேன். அவன் வாங்க வர நேரத்துல இது ஓடல. அதனால வந்து திரும்பி போயிட்டானப்பா. விலைக்காது? ஆமா. காசுக்கா விக்க போற? பின்ன எதுக்கு விற்பாங்க? இந்த பேரிச்ச மலத்துக்காக நினைச்சேன். இது என்ன விலை? 300 ரூபாய். 300? நான் வாங்கிக்கிறேன். நீ வாங்கிக்கிறியா? பணம். முருகா போது நிறுத்து, மூச்சடைக்குது. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ண சொல்லு. எல்லாத்துக்கும் நமஸ்காரம். ஏய் ஒன்னே எல்லாம் நமஸ்காரம். நம்ம குழந்தைய நமஸ்காரம் பண்ண சொல்லு. நமக்கு இத்தனை குழந்தைகளா? ஏய் பஜாவ். ஏய் நம்ம குழந்தைய நமஸ்காரம் பண்ண சொல்லு. மகாராஜா வாடா வாடா இங்க. மகாஜனங்கள் அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் பண்ணு. வாயிலாஜி வண்டி கையும் கிடையாது காலிய பண்ற. அதாடா ஏ முருகா என்ன இது? காதலிக்கிறாங்களே அவங்களுக்கு குஷி வந்துட்டா இப்படித்தான் ஒருத்தர் ஒருத்தர் ருசி பார்த்துக்குவாங்க. இதுக்கு பேருதான் கிஸ். இதுக்கெல்லாம் எப்படிதான் அனுகரிக்குது? இதுங்க திங்கிறதே இங்கிலீஷ் சினிமா போஸ்டர் தானே. நம்ம நாட்டுக்குள்ள எதிரிங்க யாராவது கால வச்சா நீ என்ன செய்ய? இவன் தான் நம்ம எதிரி. இவன் என்ன செய்ய? அலெக்ஸ் துக்குடா துக்குடா ராஜா. நீ ராஜா மகாராஜா. உன்னை வச்சுட்டா நான் பொறுப்பே இருக்கு. துக்குடா துக்குடா. அலெக்ஸ் அலெக்ஸ் கைத்தட்டல மகாராஜா. எல்லாரும் காசு போடுங்க. காசு இல்ல பக்கத்துல இருக்கோட்ட. அண்ணே என்னங்க உங்க கூட இருக்கான் பாருங்க கிட்டான். அவன் நாங்க எங்க காரை நிறுத்தி வச்சிருந்தாலும் எடுத்துட்டு போயிடுறான். அவனுக்கு பயந்துகிட்டு எங்கதான் பார்க் பண்றது? மன்னிச்சிருங்க, நான் அவனை கண்ட கண்டிக்கிறேன். இனிமே செய்ய மாட்டான். கிட்டா என்ன இது? நிறுத்தி வச்சிருக்கிற காரை எடுத்து போறியாமல? ஓடுற கடையை எடுக்க முடியும் போல். இனிமே அந்த காராவது எடுத்து அவன் பல்ல எடுத்து விடாமா? ஏதா சேலை எங்க திருண்ண? தெரிஞ்ச கடை தான் எல்லாம் சொல்லிக்கலாம். சொல்லிக்கிறதா? மரியாதையா உடனே கொண்டு கொடுத்துட்டு வாமா. கொடுக்காம பின்ன கட்டிட்டு அலைய முடியும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்குன்னு எடுத்தேன். வேடிக்கையான பிள்ளை. வேடிக்காவது மண்ணாங்கட்டியாவது சுத்த மடையமாவன். நீங்க மாத்தமா சொல்றீங்க? ஊரே பழகி போச்சு. பிரேக் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் போயிருச்சு. 8 வாட்டி போயிருக்கேன் டெஸ்டுக்கு. இன்னும் டிரைவிங் லைசென்ஸ் வரல. அம்மா நீங்க வந்த முகூர்த்தம் லைசென்ஸ் வரட்டும். அம்மாவுக்கு மியூசியம் எல்லாம் ஊர்லாம் சுத்தி பார்க்கணுமா? கூட்டிட்டு போ. நாளைக்கு கூட்டு போ. சரி. போஸ்ட் வாங்கிக்கிறீங்களா? போஸ்ட். அன்னாடும் கவரும் காரடே கொண்டா. மணி ஆர்டரே கொடுக்காத. ஆமா அனுப்புனா தானே வரும். போச்சுக்காதப்பா. யாருக்கு? ராஜு அண்ணா விட்டா வந்திருக்கு. அது நமக்கு இல்ல. எங்க இருந்து வந்திருக்கு? தபால் ஆபீஸ்ல இருந்து தான் வந்திருக்கணும். முக்கியமான சமாச்சாரமா இருக்குமா? அப்புறம் தான் தந்தியில அடிப்பாங்க. படிச்சு படிச்சு வேண்டாம். சி அந்நியருக்கு வந்த காயத்தை நம்ம படிக்கக்கூடாது. அந்நியரா? அண்ணன் என்ன அந்நியனா? படிச்சா என்ன? யார் எழுதியிருக்கிறான்? எழுதியிருக்கிறானோ எழுதியிருக்கிறாளோ வெளியும் எழுதல. இப்படிக்குன்னு போட்டு கீழே எல்லாம் கையெழுத்து போட்டிருப்பாங்க. பிடிச்சு படிச்சா என்ன? என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இப்படிக்கு மீனா முதலாளி முருகப்பா மக எப்படி காய் எழுதியிருக்கிறா? இந்த பொண்ணு இவர் பார்த்ததே இல்லையே. தப்பா நினைக்க கூடாது. ஒருவேளை ப்ரமோஷனை பத்தி எழுதியிருப்பாங்க. ஆமாம், இதயத்தில் இருப்பவரே. அதுல என்ன தப்பு? இதயத்தில் இருப்பவரா? இதயம் என்ன வாடகை ஊடா? ஐயோ எங்கேயோ போகுது. உங்களை கண்ட பிறகு வேறு எந்த அழகையும் என் விழிகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன. ஐயோ வந்தாச்சா வந்தாச்சா காதல் வந்தாச்சா? எப்படி சொல்வேன் எப்படி சொல்வேன்னு ஒரு பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. அண்ணே அடிச்சது சான்ஸ். அண்ணே 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 இந்த ஆளை நம்பித்தானே இது நாள் வரைக்கும் நான் வயித்த கழுவிட்டு இருந்தேன். அவனும் போயிட்டான். நீங்க யானையெல்லாம் கட்டி தீனி போடுறீங்க. நான் எறும்பு மாதிரி. அதுக்கு போட்டதோ மிச்சம் ஒரு உருண்டையை போட்டீங்கன்னாக்கா 1 மாசத்தை ஓட்டிக்குவேன். எப்படி வசதி? சரி
என் கூட இரு. ஐயே அண்ணே நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். என் பேரு முருகன். இனிமே உங்ககிட்ட மாடு மாதிரி உழைப்பேன். மாடுங்கிறதுனால வக்கீல போட்டுறாதீங்க, சோத்த போடுங்க. நீ மனுஷன் மாதிரி இரு. தேவைக்கு தகுந்த ஊதியம், உன் திறமைக்கு தகுந்த தொழில் தரப்படும். நீயா? யார் இது? கரடி. கரடியா? சிவ பூஜையில குறுக்க வந்தா கரடி தானே? ஏய், நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப பெரிய அதிசயமா? காதலர்களுக்கெல்லாம் பார்க்க விட்டா வேற போக் கிடையாது. போலாங்க. போடா, நான் லவ் லெட்டரோட வந்திருக்கிறேன். ஒரே ஒரு லைன் இருக்கு, அதையும் படிச்சு. ஐயோ, லைன் வேண்டாம். இது என்ன காதல் கிவத்தி இப்படி கிழிச்சு போறீங்க நீ? ஏய், இங்க இருந்து போகல உதப்ப உன்ன. ராஜு, ஓ, இவ்வளவு தூரத்துல இருக்குதா? மகனே, மருமகனே, வாழ்க உங்கள் காதல், வளர்க உங்கள் காதல். ஏய், இங்க இருந்து போக நான் மாட்டேன். வருகிறேன். நான் போக வேண்டாமா? ஏய், போய் தொலையண்டா. என்ன இப்படியா கிள்றது? ஏன் ஏய், மகன் ரொம்ப பலமா கிள்றானா? ஏய் நீ ஒரு போயிட போறேன் இப்போ. என்னது ஒண்ணுமே விஷயம் விளங்க மாட்டேங்குது. இங்க நடந்த அண்ணன் சமாச்சாரம் எப்படி இருக்குது? இந்த மீனா பொண்ணு தானா காகிதம் வேற போடுது. அந்த காயத்தை நான் தூக்கிட்டு வந்து இங்க கொடுத்தா ஒத்தப்படம் போடா அப்படிங்கிறாரு. என்ன பண்றது? ச்சே, நமக்கே வம்பு. பேசாம இந்த விஷயம் நம்மளோடய இருக்கட்டும். அது சரி, காகிதமே கிழிஞ்சு போச்சு, நமக்கே கவலை. பாரு, எந்த நேரத்துல எந்த வேலை செய்யறதுன்னு கணக்கே கிடையாதா? ஏன் வாழ் வாழ்னு கத்துற? ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் பேட்டி காண வந்திருக்காங்க. பேட்டிக்கா? யாரோட பேட்டிக்கு? எல்லாம் உன்னோட பேட்டிக்கு தான். ஐயோ, திடீர்னு வந்துட்டாங்களே. நல்ல படம் கூட கட்டலையே. என்ன கேட்பாங்களோ, எது கேட்பாங்களோ? புதுசா என்ன கேட்டு போறாங்க? உங்களுடைய வதனத்தின் வனப்புக்கு முக்கிய காரணம் என்னம்பாங்க? அதுக்கு நான் சொல்றது, நான் இவ்வளவு பொறிவுடன் காட்சி அளிக்க முக்கிய காரணம் தினமும் பன்றிமார் பார் சோப்பையே உபயோகப்படுத்துகிறேன். பன்றி மார்க்கு பார் சோப்பா? அடுத்தது என்ன தெரியுமா கேட்பாங்க? உங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காது என்னம்பாங்க. கேட்டா சொல்ல, பிடிச்சது அடுக்கலையில உட்கார்ந்து திருடி திங்கிறது, பிடிக்காது கையங்களமா மாட்டிக்கிறது. நீ சொல்ல வேண்டிய பதில் எல்லாம் என்னையா சொல்ல சொல்ற? ஐயோ, அறிவு கட்டவள உன்னை என்னையுமா பேட்டி காண வந்திருக்காங்க. ராஜு அண்ணனை பேட்டி காண வந்திருக்காங்க. சீக்கிரம் போய் 5-6 கூல்ட்ரிங்க் கொண்டா. நீதான் கொண்டு கொடுத்த என்னவா? என்ன திமிரு உனக்கு? வந்திருந்த 4-5 பொம்பளைகள்ல உன்னத்தான் வச்சுக்கணும்னு, வேலைக்கு வச்சுக்கணும்னு நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஏன் செலக்ட் பண்ண? ஒரு பேர் பொருத்தம், முருகன், வள்ளி, அழகு பொருத்தம், ஆள் பொருத்தம். நாளைக்கு இதுவே காதல் பொருத்தமா மாறிடுச்சுன்னா அளந்து பேசு. முதல்ல கூல்ட்ரிங்க் கொண்டா, அப்புறம் அளக்கிறேன். என்ன விலையா கொடுத்த? அத பத்தி இப்ப என்ன? இனிமேதான காசை கொடுக்கணும். ஐயோ, அன்னைக்கு இந்த டென்ட்ல கொண்ட வண்டியில இது. ஏன் பயப்படுற? ஒத்ததான் நேரம் சமய கட்டிலே கொண்டு விடுறான். டென்ட்ல தானே போச்சு இது. சீ, வாயா டப்பா. டப்பா பணக்கறதுக்கு உங்களுக்கு சவர்லையா கொண்டுருவாங்க. ஏய், டப்பாவா இது? காதல் விமானம். ஐயோ, லவ் பிளேன். பாட்டு பாட்டு. நீ வண்டி கத்துக்கவானா? ஏறு. ஆமா, கத்துக்கணும். எப்படி? ஏய், அந்த பக்கம் போகாத. அந்த கதவை திறந்தா இந்த சீட் பிடிப்போம். ஏறு. எல்லாம் ஒண்ணு நேரத்தையா இருக்கு வண்டி. போடு. அப்பா, உட்காரு. சந்திரா, 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 இறங்கி ஓடி போயிடுவான். ஆமா, அந்த கதவை திறக்க முடியாது. சந்திரா, நம்ம கல்யாண ஊர்வலத்தை இதே வண்டியில வச்சுக்குவோமா? என்னையா கல்யாணம் ரொம்ப மேல போற? முதல்ல டிரைவிங் முடியட்டும். டிரைவிங் முடிஞ்சுதான். நம்ம கல்யாண ஊர்வலத்துல ஒரு புதுவை செய்வோமா? என்ன? நம்ம கல்யாணத்துல நீயே டிரைவர் ஆயிரு. டிரைவர் வேண்டாம், பாடிட்டு வர்றேன். ஐயா, வழக்கமா மாப்ப ஊர்வலம் வருவாங்க. ஆமா, நம்ம கல்யாணத்துல நம்மள சுத்தி சுத்தி ஊர்வலம் வரட்டாங்கிற. ஐயே வளராதீங்க. நான் எதுக்கு தெரியுமா டிரைவிங் கத்துக்கிறேன்? ஒரு இளிச்சவாய் இருக்கிறானே, கேட்கும் போதெல்லாம் கார் கொண்டு வர்றானேன்னு. அடாடா, குறுக்க குறுக்க பேசாதே. கேளு என்ன? முதல்ல இந்த அடுப்பங்கரையை விட்டு விடுதலையாகும். ஒரு லைசென்ஸ் எடுத்துக்கிட்டு. லைசென்ஸ் எதுக்கு? ஏன் வேண்டாமா? எப்படி நீ ஆள் மேல ஏத்த போறியா? அந்த லைசென்ஸ் வச்சுக்கிட்டு ஏத்தனா ஆசிங்க. ஐயோ, ஏன் அவசரமா பேசுற? பார், லைசென்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டிரைவர் வேலைக்கு போறாங்க. நீ ஏன் அந்த வேலைக்கு போற? பேசாம நீ என் கூடவே இரு. நான் டிரைவர், நீ டைவி. ஐயே, இந்த பாருங்க, டிரைவிங் முடிகிற வரைக்கும் தான் உன் கூட இருப்பேன். அப்புறம் கைய கைய தொட்ட காலை முறிச்சு போட்டுருவேன். ரொம்ப நாள் கத்துக்குவியா? இப்ப சீக்கிரம் இதோ இப்ப ஓட்டிடுவேன். ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு. என்னையாச்சு? கரண்ட் பாஸ் ஆகல. அப்புறம் அவ்வளவுதான். ஐயா, இறங்கி ஹேண்டில் போடு. நானே? என்ன நானா? நீ என்ன ஆம்பளை தானே? அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். சொல்லாத. ஓடு ஓடு ஓடு. எப்ப தண்ணால சுவிட்ச கூட போடாம ஸ்டார்ட் பண்றியா நீ? இரு. வண்டி ஓடாது. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ ஏன் தேடுற? இல்ல, எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் கட்டின சொந்தக்காரங்க வீட்டுல இல்லைன்னா வீடு எவ்வளவு விரிச்சோன்னு இருக்கு பாத்தியா? ஆமாய்யா, அண்ணன் இல்லாம உனக்கு கஷ்டமா இருக்கு.
அண்ணி இல்லாம எனக்கு கையே ஒடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆக்கி போட்டு அவங்க சாப்பிட்ட மிச்ச மீதியே தின்னு பழகிட்டு இப்ப சமைச்ச உடனே சுட சுட சாப்பிடறதா இருந்தா இறங்கவே மாட்டேன்னுதியா. நான் கூட அண்ணன் இருக்கும் போது அவர் இருக்கிற தைரியத்துல யாரா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சு தனவட்டா பேசிடுவேன். ஆனா இப்ப பேசவே பயமா இருக்குது. அவர்தான் பக்கத்துல இல்லையே பொத்திடுவானுங்களே. அது என்னத்துக்கு 4 மாசத்துக்கு தேர்ந்தது தேனே திகச்சிடும் போல் இருக்க. உனக்கு ஏயா அவங்க அனுபவிக்கிறாங்க. அது என்ன மிஞ்சி மிஞ்சி ஐயோ விவசாய கட்ட ஆளியா. அண்ணனுக்கு பிடிச்ச புடவையா அண்ணி கட்டிக்கிட்டு அத்தாம்பாங்க. இப்படி கால் மேல காலை போட்டுக்கிட்டா அந்த கூப்பிட மாட்டாரா? இல்ல அத்தாம்பாங்க. உடனே அண்ணன் என் கண்ணேம் பாரு. நான் ஒண்ணு கேக்கட்டுமா அத்தான் அண்ணி கேட்பாங்க. உனக்கு இல்லாதாடா கண்ணா அப்படின்னு அண்ணா சொல்லுவாரு. நாம எப்பவும் இப்படியே இருப்போமா? ஐயோ நான் கொடுத்து வச்சவன் குறும்புக்காரர். ஏய் இந்த நம்ம தேன் நிலவு எப்படி இருக்குது? ஏய் வெக்கத்தை வர்ற. ஏய் ஏய். வா. சரி சரி இறங்கு. ஏன் வண்டி நிறுத்திட்ட? ஆமா இங்கதான் ஆளுங்களே இல்ல, இங்கதான் நிறுத்தணும். ஆள் இல்லாத இடத்துல ஏன் நிறுத்தணும்? அப்பதானே நம்ம காதலை பத்தி ஜாலியா பேசலாம். காதலை பத்தி மூச்சு பாரு, மண்டை உடைச்சிருவேன். படையாதையா உனக்காகவே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரை வாங்கியிருக்கிறேன். டிரைவிங் வேற ராப்பாலா சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப போய் காதலிக்கலாங்கிற? டிரைவிங் கத்து கொடுத்தா காதலிக்கணுமா? யாரா வாஸ் ஒருத்தன் லிப்ட் தர்றான் அதுக்கே காதலுங்கிறான். நான் உனக்கு டிரைவிங்கே சொல்லி தந்திருக்கிறேன். அட பாவி, டிரைவிங் கத்து கொடுப்பேன்னு உங்ககிட்ட அன்பா பழகுனா காதல் நினைச்சுக்கிட்டியா? அப்ப நீ என்ன காதலிக்கவே இல்லையா? சீச்சி, உன்னை அவன் காதலிப்பா. சீச்சி, இனிமே நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். ஏய் டூப் படிக்கிற? இல்ல நான் டைவ் அடிக்கிறேன். பயந்துட்டல? இல்லையே நான் எங்க பயந்தேன்? இல்ல தனியா இருக்கிறே, எனக்கு தான் நீச்சல் தெரியுமே, தப்பிச்சுக்குவேங்கிறதுக்காக நான் திரும்பி வந்துட்டேன். சரி சரி நீ ஒண்ணு பண்ணு. இந்த வண்டியில கை இருக்குது பாத்தியா, இதை எடு. கொஞ்சம் கூட இறக்கப்படாத, சுத்தமா என் கையை இதை கட்டு. நான் அப்படி போய் உளறேன். நீச்சல் அடிக்க முடியாது, அப்புறம் மாட்டிக்குவேன். இந்த பார், கயித்துல கட்டினா நீ மிரண்டால் மறந்துடுவ. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இருவாங்க. என்னது? ஐயோ ஐயோ, நான் தண்ணியில போய் சாவலான பார்த்தா நீ தரையிலே சாவடிக்கிறியா? ஏன் இந்த கல்லு? ஐயோ அணப்பு கொடுக்கறதுக்காக அந்த கல்லை வச்சிருக்கேன், அதையும் கொண்டுறேன். நான் போறேன், என் கால் இருக்கிறது ஒண்ணும் எடுக்காது. புடி புடி புடி, கல்லோட குதி. அப்பதான் ஒரேடியா மேல போலாம். மேல போலாமா? இதோட போனா ஒரேடியா உள்ள போயிருவனே. இந்த பார், இங்க இருந்தா எப்படியா குதிப்ப? அங்க போ போ, இல்லன்னா மேல ஏறு. மேல வேண்டாம், நான் இங்கே நின்னுக்கிறேன். ரெடியா? 1 2 என்ன அவசரம்? ஏதாவது வேலை இருக்கா? நீ தானமா இருந்து இந்த காட்சியை பார்த்துட்டு போயேன். சரி 1 2. ஐயோ நான் 3 சொல்லலையா, அதுக்குள்ள குதிச்சிட்டியா? என்னையா அது, ஆழமே இல்லாத இடத்துல குதிச்சிருக்க? சாக போறவனுக்கு சமுத்திரம் முழங்கால் ஆளாம், இங்க இவ்வளவுதான் ஆளாம். போய்யா, நிஜமாவே ஆழ மறந்துட்டா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் என்ன ஏமாத்த பாத்துட்டிய. அப்படின்னா உனக்கு என் மேல ஆசை இருக்குடா? ஆமா, உனக்கு எல்லாம் வெளிப்படையா சொல்லணும். ஆசை இல்லாம தான் உன் கூட இந்த ஓட்டக்காரல வந்தனா.